அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொத்து சப்பாத்தி எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம். அதுவும் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி, அதாவது மிச்சமான சப்பாத்திலேருந்து இந்த ரெசிபி எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் ஒரு 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு அந்த நூடுல்ஸ் மாதிரி நீட்டாக அந்த ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப் பண்ணி நம்ம கொடுக்கும்போது கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே இந்த கட் பண்ணி வச்ச இந்த பச்சை மிளகாய் ப்ளஸ் இந்த வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் தக்காளி ஓவராக குக் ஆகணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கொத்து சப்பாத்தி. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ப்ளஸ் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இல்லை கம்மியாக நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா இப்போ குக்காகி வந்துட்ட பிறகு இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக கேதர் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ஒரு 2 முட்டை நான் சேர்க்குறேன். 4 சப்பாத்திக்கு நான் 2 முட்டை சேர்க்குறேன். முட்டை போட்ட உடனே நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1 மினிட் கழித்து ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. முட்டை குக் ஆன உடனே இந்த மசாலா, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சப்பாத்தி, அதை இதில் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை இதில் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைசியாக தான் நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும்போது சர்வ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் சப்பாத்தி மிச்சம் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.